ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பவர் பேங்க்ஸ் பத்தி சொல்ல போறேன். அதுவும் அண்டர் 2000 ரூபீஸ்ல வர 20,000 mAh பவர் பேங்க்ஸ் ரிவ்யூ பண்றேன். மார்க்கெட்ல நிறைய பவர் பேங்க்ஸ் இருக்கு. ஈவன் Flipkartல கூட பேரே தெரியாத பிராண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். சோ நாங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி டாப் ரேட்டிங்ஸ் அண்ட் பெஸ்ட் ரிவ்யூஸ்ல வர இந்த டாப் 6 பாப்புலர் பவர் பேங்க்ஸ் செலக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போறேன். ஜெனரலா பிராண்ட்ஸ் மென்ஷன் பண்ண டீடைல்ஸ் மட்டும் இல்லாம ரியல் டைம்ல எது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு லைக் எப்படின்னா ரியல் கெபாசிட்டி எவ்வளோ இருக்கு, நம்ம போன்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணுது, பவர் பேங்க்ஸ் எவ்வளோ ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுது, சார்ஜ் பண்ணும்போது பவர் பேங்க்ஸ் ஏதாச்சும் ஹீட் ஆகுதா இல்லையான்னு இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் நாங்க டெஸ்ட் பண்ணி எங்களோட ஒப்பீனியனை உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் ஜஸ்ட் பாக்ஸ் மேல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் பிராண்ட்ஸ் கிளைம்ஸ் மட்டும் சொல்லாம நாங்க இந்த பவர் பேங்க்ஸை பர்சனலா பர்ச்சேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அண்ட் ஃபைனல் அந்த கிறிஸ்டல்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி இது யாரும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணல, ஜஸ்ட் எங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியனை உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அப்புறமா இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால பிரைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய டெஸ்டிங் வீடியோஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எதுக்கு லேட்டு, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போற பிராண்ட்ஸ் என்னன்னா போட், ஆம்ப்ரேன், அர்பன், ஷாமி, பீட்ரான் and Agaro. First இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி செக் பண்ணா போட் அண்ட் ஆம்ப்ரேன் இந்த ரெண்டுமே கூட காம்பாக்ட் சைஸ் அண்ட் மினிமல் டிசைன்ல வந்திருக்கு. ஆம்ப்ரேன்ல பார்த்தா 2 கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கு. ஸோ பார்க்க கூட நல்ல ப்ரீமியம் லுக் தருது. இந்த பவர் பேங்க்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால இது பார்க்க காம்பாக்டா இருக்கும் அண்ட் நம்ம கையில வச்சுக்கும் போது இல்லைன்னா எங்கேயாச்சும் பேக்கை கேரி பண்ணும்போது கூட ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும். அர்பன் அண்ட் ஷாமி ஸ்மூத் ஃபினிஷிங் அண்ட் கர்வ்ட் எட்ஜஸோட வந்திருக்கு. கர்வ் டிசைன்ல வரதுனால ஹோல்ட் பண்றதுக்கு கூட நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் கிரிப் கூட நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவே குவாலிட்டி வைஸ் பார்த்தா இந்த ரெண்டுமே கூட நல்ல ஸ்ட்ராங் ஃபீலிங் கொடுக்குது. இப்போ பீட்ரான் அண்ட் அகேரோ இந்த ரெண்டுமே கூட சிமிலர் டிசைன்ல வந்திருக்கு. ஆனா பார்க்க கொஞ்சம் பல்கி ஃபீல் தருது. பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தா பீட்ரானோட பாடி குவாலிட்டி ஆவரேஜா தான் இருக்கு. ஆனா அகேரோ மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ வரைக்கும் பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம். ஆனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா ரியல் யூசபிள் கெபாசிட்டி. அப்படின்னா இந்த பவர் பேங்க்ஸ் எல்லாமே பாக்ஸ்ல 20,000 mAh பவர் பேங்க்ஸ் சொல்றாங்கல்ல, ஆனா ரியலா அவ்வளோ பவர் இருக்காது. ஒரிஜினல் பேட்டரி கெபாசிட்டி யூசுவலா மேனுவல்ல இல்லாட்டி பாக்ஸ் பின்னாடி தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ ஆம்ப்ரேன்ல பார்த்தா 14,200 mAh இதுல தான் ஹையஸ்ட் யூசபிள் கெபாசிட்டி காட்டுது. இதுவே போட் அண்ட் அகேரோல பார்த்தா டீசென்ட்டா 13,000 இருந்து 13,500 mAh ரேஞ்ச்ல இருக்கு. ஷாமி அண்ட் பீட்ரான் மட்டும் அரௌண்ட் 12,500 mAh தருது. ஆனா அர்பன் அரௌண்ட் 11,000 இருந்து 12,000 mAh ரேஞ்ச்ல தான் இருக்கு. இப்போ இதோட ஹைட் செக் பண்ணலாம். பீட்ரான் 14.2 சென்டிமீட்டர், அகேரோ 15 சென்டிமீட்டர். எல்லாத்தோட கம்பேர் பண்ணா இதோட ஹைட் கொஞ்சம் டாலா இருக்கு. அதே மாதிரி ஷாமி 12.8 சென்டிமீட்டர் அண்ட் அர்பன் 11 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா போட் 9.2 சென்டிமீட்டர் அண்ட் ஆம்ப்ரேன் 9.1 சென்டிமீட்டர்ல நல்ல காம்பாக்ட் ஹைட்ல இருக்கு. திக்னஸ் பார்த்தா எல்லா பவர் பேங்க்ஸ்லயும் அரௌண்ட் 2.8 சென்டிமீட்டர் இருந்து 3.3 சென்டிமீட்டர்ல வந்திருக்கு. இப்போ வெயிட் அண்ட் சைஸ் செக் பண்ணலாம். அகேரோ அண்ட் பீட்ரான் இந்த ரெண்டுமே கூட அரௌண்ட் 4.11 to 4.15 கிராம்ஸ் காட்டுது. அர்பன், போட், ஆம்ப்ரேன், ஷாமி மட்டும் அரௌண்ட் 300 to 340 கிராம்ஸ் காட்டுது. போட், ஆம்ப்ரேன், அர்பன் இந்த மூணுமே பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா வரதுனால இது ஈஸியா எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். மிச்சம் 3 மாடல்ஸும் கொஞ்சம் பல்கியா இருக்கிறதுனால கேரி பண்ண ஒரு பாக்கெட்ல வச்சுக்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்போ டிராவல் ஃப்ரெண்ட்லி வைஸ் பார்த்தா 20,000 mAh பவர் பேங்க்ஸ் எல்லாமே கூட ஏர்லைன் ரெகுலேஷன்ஸ் படி டிராவல் வைஸா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் நீங்க ஈஸியா கேரி பண்ணலாம். எங்க போட், ஆம்ப்ரேன், அர்பன், ஷாமில 4 லைட் இண்டிகேஷன் இருக்கு. அப்படின்னா இந்த 4 டாட்ஸ் வச்சு 25%, 50%, 75% அண்ட் 100% சார்ஜ் ஆயிருக்கா இல்லையான்னு அப்ராக்சிமேட்டா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பீட்ரான் அண்ட் அகேரோ பார்த்தா டிஜிட்டல் டிஸ்பிளேயோட வந்திருக்கிறதுனால எக்ஸாக்டா எவ்வளவு % சார்ஜ் ஆயிருக்குன்னு அதிலே காமிக்கும். இப்போ வயர்ஸ் பத்தி பார்த்தா போட் அண்ட் அர்பனுக்கு USB-A to USB-C கேபிள் கொடுத்திருக்காங்க. அர்பனுக்கு C to C கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம ஒரு டேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷியோமிக்கு மட்டும் இன்பில்ட் கேபிள் கொடுத்திருக்காங்க. இதையும் நீங்க ஒரு டேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பீட்ரான்ல பார்த்தா டோட்டலா 3 கேபிள்ஸோட வந்திருக்கு. ஒன்னு டைப் C கேபிள், இன்னொன்னு லைட்டிங் கேபிள். அப்புறம் எக்ஸ்ட்ரா USB-A to USB-C கேபிள் கூட கொடுத்திருக்காங்க. அகேரோல கூட சேம் USB-A to
USB-C கேபிள் தந்திருக்காங்க. வயர் குவாலிட்டி வைஸ் பார்த்தா Xiaomi and Ambrane நல்ல பிரீமியம் குவாலிட்டில இருக்கு. மத்தது எல்லாம் ஆவரேஜா தான் இருக்கு. இப்போ போர்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணா போட்ல பார்த்தா 2 USB-A போர்ட்ஸ் and 1 USB-C போர்ட் கொடுத்திருக்காங்க. Ambraneல ஒரு USB-A போர்ட் and ஒரு USB-C போர்ட் இருக்கு. Urbanல பார்த்தா 2 USB-C போர்ட்ஸ் and ஒரு USB-A போர்ட் இருக்கு. இதுக்கு ரெண்டு C போர்ட்ஸ் இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் Xiaomi and Petron இந்த ரெண்டுத்துல கூட ஒரு USB-A போர்ட் ஒரு USB-C போர்ட் கொடுத்திருக்காங்க. Agaroல மட்டும் 2 USB-A போர்ட்ஸ் ஒரு USB-C போர்ட் and எக்ஸ்ட்ரா மைக்ரோ போர்ட் கூட இருக்கு. இந்த USB-C போர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுது. சோ பவர் பேங்கை சார்ஜ் பண்ண அண்ட் நம்ம டிவைஸை சார்ஜ் பண்ண கூட இந்த மாதிரி ரெண்டுத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 6 மாடல்ஸ்ல Ambrane மட்டும் 35 வாட்ஸ் பவர் சப்போர்ட்டோட வருது. மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே கூட 22.5 வாட்ஸ் சப்போர்ட்டோட வருது. இதுவும் டீசன்ட் ஸ்பீட் தான், ஆனா 35 வாட்ஸோட கம்பேர் பண்ணா அதிகமா ஆகும். சோ இப்போ வரைக்கும் இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்றதுக்கு இது ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நாங்க iPhone 16 Pro மொபைல் எடுத்து 0% இருந்து 50% ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டுக்காக இந்த எல்லா போன்ஸையும் 0% வரைக்கும் ட்ரெயின் பண்ணி பவர் பேங்க்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணா Ambrane 10%, Xiaomi 9% சார்ஜ் பண்ணிருக்கு. அப்படியே Urban 4%, மற்றது எல்லாமே கூட 3% சார்ஜ் பண்ணிருக்கு. ஆஃப்டர் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணா Xiaomi சடனா 28% ஜம்ப் ஆயிருக்கு. Ambrane மட்டும் கன்சிஸ்டன்டா 21% ரீச் ஆயிருக்கு. மிட் ரேஞ்ச்ல Agaro 12% and Petron 11% சார்ஜ் ஆயிருக்கு. அப்புறம் Urban 8% and Boat 7% சார்ஜ் ஆயிருக்கு. நம்ம டெஸ்ட்டை 50% ரீச் ஆகுற வரை கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலா எந்த பவர் பேங்க் எந்த ரேங்க்ல சார்ஜ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 50% ரீச் ஆனதும் ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல பார்த்தா Xiaomi எல்லாத்தோட ஃபாஸ்டா 31 மினிட்ஸ்ல 50% ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Ambrane கூட க்ளோஸா 34 மினிட்ஸ் எடுத்திருக்கு. மத்த எல்லா பவர் பேங்க்ஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் 1 hour எடுத்திருக்கு. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங்ல Xiaomi and Ambrane இந்த ரெண்டு கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த டெஸ்ட் முடிஞ்சதும் நாங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் கூட எடுத்து டெஸ்ட் பண்ணோம். அதுவும் சிமிலரா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. சோ நீங்க ஐபோன் யூஸ் பண்ணாலும் இல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல Xiaomi and Ambrane இதுதான் டாப்ல இருக்கு. இப்போ பவர் பேங்க்ஸை 0%ல இருந்து 100% வரைக்கும் எது ஃபாஸ்டா அண்ட் ஃபுல்லா சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். இந்த Petron அண்ட் Agaroல பார்த்தா டிஸ்ப்ளே மேல சார்ஜிங் பர்சன்டேஜ் காமிக்குது. ஆனா ரிமைனிங் பவர் பேங்க்ஸ்ல லைட் இண்டிகேஷன் மட்டும் தான் இருக்கு. சோ இங்க இருக்கிற 4 லைட்ஸ்ல ஈச் லைட் 25% இண்டிகேஷன் காட்டும். அதை வச்சு நம்ம 25%, 50%, 75%, 100% ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நாங்க இப்போ இந்த எல்லா பவர் பேங்க்ஸ்க்கு 33 வாட்ஸ் அடாப்டரை கனெக்ட் பண்ணி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். இங்க Agaro பவர் பேங்க் எல்லாத்தோட ஃபாஸ்டா 1 hour 6 மினிட்ஸ்லயே 25% சார்ஜ் பண்ணிருக்கு. ஈவன் போட் கூட க்ளோஸா 1 hour 30 மினிட்ஸ்லயே சார்ஜ் பண்ணிருக்கு. மத்தது எல்லாமே அரௌண்ட் 1 hour 25 to 26 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தா Agaro and Boat 2
2 hours 70 minutesலயே 50% சார்ஜ் ஆயிருக்கு. ஆம்பிரின் அண்ட் ப்ரீட்ரான் அரௌண்ட் 2 hours 50 minutesக்கு 50% சார்ஜ் ஆச்சு. அண்ட் ஷாமி அண்ட் அர்பன் மட்டும் அரௌண்ட் 3 hours டைம் எடுத்திருக்கு. இப்போ 75% வரைக்கும் சார்ஜ் ஆக எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். போட் பவர் பேங்க் 3 hours 24 minutesல 75% எல்லாத்த விட ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் அகாரோல 3 hours 30 minutes எடுத்துச்சு. ஆல்மோஸ்ட் க்ளோஸா. அர்பனுக்கு 3 hours 24 minutes அண்ட் ஆம்பரினுக்கு 4 hours 12 minutes எடுத்துச்சு. ஆனா ஷாமி அண்ட் ப்ரீட்ரானுக்கு எல்லாத்த விட நிறைய டைம் எடுத்துச்சு. இப்போ ஃபைனலா 100% சார்ஜ் ஆகிறதுக்கு எது எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தா ஆம்பிரின் 5 ஹவர்ஸ்ல எல்லாத்த விட ஃபாஸ்டா 100% சார்ஜ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அகாரா கூட 5 hours 2 minutesல க்ளோஸா சார்ஜ் ஆயிருக்கு. அப்புறம் போட் அண்ட் அர்பன் கூட 5 hours 30 minutesல 100% சார்ஜ் ஆயிருக்கு. ஆனா ஷாமி அண்ட் ப்ரீட்ரான் மட்டும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு above 6 hours டைம் எடுத்துச்சு. ஆனா போனை ஃபாஸ்டா சார்ஜ் பண்ண ஷாமி பவர் பேங்க் அது சார்ஜ் ஆக நிறைய டைம் எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் ஹீட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். பவர் பேங்க் சார்ஜ் ஆகும்போது அது ஏதாச்சும் ஹீட் ஆகுதா இல்லையான்னு 1 hourக்கு 2 hoursக்கு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணோம். ஆம்பிரின் அண்ட் ஷியோமி பவர் பேங்க்ஸ் மட்டும் மோர் ஸ்டேபிளா அரௌண்ட் 35 டிகிரி செல்சியஸ் இருக்கு. போட் அண்ட் அர்பன் அரௌண்ட் 38 to 39 டிகிரி செல்சியஸ் காட்டுது. அகாரோ அண்ட் ப்ரீட்ரான் மட்டும் ஹை ஹீட்டிங் லெவல்ஸ் காமிச்சிச்சு. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட சேர்த்து சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி பார்த்தா ஷாமி அண்ட் ஆம்பிரின் இந்த ரெண்டுமே கூட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த எல்லா டெஸ்டும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களோட ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஆம்பிரின். இது எல்லா டெஸ்டையும் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம இதோட பில் குவாலிட்டி நல்லா இருக்கு அண்ட் பார்க்கிறதுக்கு கூட ரொம்ப ஸ்டைலிஷா காம்பாக்டா இருக்கு. எங்களோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஷாமி. இது கூட ஆம்பிரின் மாதிரி எல்லா டெஸ்ட்லயும் ஈக்குவலா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்றதுனால பிரைஸ்ல எந்த டிஃபரன்ஸும் வராது. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய டெஸ்டிங் வீடியோஸ் பண்ணதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச பவர் பேங்க் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் வீடியோ ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் பர்சனலா உங்களுக்கு ரிப்ளை தந்துறேன்.